நீங்க சொன்னீங்க மக்கள் கம்பேர் பண்ணி தான் வாக்களிப்பாங்க அப்படின்றீங்க. இப்ப கடந்த ஆட்சியும் இந்த ஆட்சியும் மக்கள் கம்பேர் பண்ணுவாங்கல்ல. அப்போ வந்து 2026 களம் வந்து யாருக்கு சாதகமானதா இருக்கும்? கண்டிப்பா சார். இப்போ மத்திய அரசுல இருந்து ஒரு மாநில அரசு இணக்கமா இருந்தாதான் எல்லாருமே வந்து சேரும். ஓகே. அப்படின்றத இப்போ கூட்டணி அமைச்சிருக்கிறது அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணி. எப்படி சொல்றதுன்னா மக்களுக்கு தேவையானது மாநில அரசாட்சி வந்து மேலே வந்து மத்திய அரசுல வந்து ஒரு சுமூகமான இணக்கமான சூழ்நிலை இருந்தால் தான் நமக்கு தேவைகளை வந்து பெற்றுத்தர முடியும். இன்னைக்கு ஆந்திரா பாருங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு இணக்கமான சூழ்நிலை வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருந்தால் மட்டும்தான் வரும். காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இல்லை. பிரகாசமா இருக்கிறது அதிமுக கூட்டணியும் பிஜேபி மட்டும்தான். அவங்க ஆட்சி அமைச்சா மட்டும்தான் மாநிலத்துக்கு வந்து நல்ல ஒரு திட்டங்களும் நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாமே கொண்டு வர முடியும். கண்டிப்பாக மக்கள் அவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க. இது ஒரு சரியான கூட்டணி. இப்போ திமுக இருக்கிற கூட்டணிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் அவங்க எங்கே போவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றலாம் எதுவுமே தெரியாது. சலசலப்பு இன்னுமே இருக்காது. அது அடங்காது. அது ரொம்ப ஒரு கஷ்டமான. இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதிமுக வந்து மாநில இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ப்ரீவியஸ் ஆட்சியில் இருந்தாங்க. இனிமேல் வர போகிறாங்க. மத்தியில் வந்து பிஜேபி இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. 2 பேருக்குமே ஒரு நல்ல ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸாக நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு கூட்டணி. இது கூட வந்து நிறைய ஒரு சாதகமான சூழ்நிலை வந்து இணக்கமாக நல்லா இருக்கிறவங்க வந்து கூட்டணி சேர்ந்தால் இன்னும் நீங்கள் அந்த 200+ போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். இந்த கூட்டணி இவங்க பிளான் பண்ணுற கூட்டணிகளாக அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக 200+ தான். அதில் மாற்று கருத்தை இல்லை. தெளிவாக ஒரு கேள்வி வந்து எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு, எங்களோட கூட்டணிக்கு மிகப்பெரிய இன்னொரு கட்சி ஒன்று வந்து சேரப்போகுது அப்படின்றாங்களே. இப்போ இன்னொரு பக்கம் இப்போ இந்த திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருக்கு இல்லைங்களா? எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதுனால நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு இப்போ திமுக கூட்டணி கட்சிகள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்களா? நமக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறனால திமுக ஏற்று பேசுகிறாங்களா? கண்டிப்பாக சார். இப்போ எப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன கூட்டணி 2 கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எந்த கூட்டணி ஜெயிக்குமோ அந்த கூட்டணியிலே போனால் தான் நம்ம மக்களுக்கு சாதகமாக இருக்குன்றதை கண்டிப்பாக அதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி பேசுறது. ஒரு சலசலப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கான டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் எதிரணிக்கு நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்க அவங்கள வந்து என்னை கூப்பிட்றாங்க அப்படின்றத ஒரு மறைமுகமாக சொல்கிறதுக்கான ஒரு வார்த்தை தான் அது. கண்டிப்பாக அவங்க கூட்டணிகளை சலசலப்பு இருக்குது. அவங்க எல்லாமே இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கும் அவங்க கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு எந்த கூட்டணியில் போனால் நமக்கு வந்து சாதகமான சூழ்நிலை கண்டிப்பா போகும் அப்படின்றதுல வாய்ப்பு. அவங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி கூட்டணியில் இருந்தவங்க தானே. இருந்தவங்க இதுக்கு முன்னாடி வேற கூட்டணியில் இருந்தவங்க இப்போ இதுக்கு போயிருக்காங்க. கண்டிப்பா சாதகமான சூழ்நிலை வரும். எல்லாருமே ஒன்று சேருவாங்க. நல்ல முடிவா எதிர்பார்க்க.